Success is obviously not an accident. Veranda IAS, where your dream becomes reality. பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அருமைச்சோழர் மோகன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் புரட்சி தலைவர் பேரவையுடைய துணை செயலாளர் அருமைச்சோழர் திரு எஸ் செல்வம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றுகின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, சார்பணி பொறுப்பாளர்களே, மாவட்ட கழக பொறுப்பாளர்களே, பகுதி கழகம் வட்டக்கழக நிர்வாகிகளே, மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, ஐஜேகே நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி நிர்வாகிகளே, புதிய நீதி கட்சி நிர்வாகிகளே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகிகளே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளே, நம்ம கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இந்த கூட்டம் முடிச்சுட்டு இன்னும் 2 கூட்டம் இருக்குது. 2 கூட்டத்தை பேச வேணும். 10 மணி தான் டைம் நமக்கு. அதனால கொஞ்சம் வேகமாக பேசி ஆகணும். இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் ஏதோ அண்ணா திமுக பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, அப்படியா இருக்கிறோமா? நல்ல ஜவ்வு கிளியர் மாதிரி சத்தம் போட்டு சொல்லுங்க சார். ஸ்டாலின் அவர்களே, தொடர்ந்து இப்படி விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இனி நாங்க பேச மாட்டேன், எங்க தொண்டனே உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பான். வேற ஒண்ணு சொல்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்தவித ஒரு ஆதாரமும் இல்லை. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அவதூறு செய்தி. ஸ்டாலின் எல்லா கூட்டத்திலையும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை. என்னையா அடிமை? நாங்க நாடாளுமன்றத்தில் கூட்டம் வச்சிருந்தோம். நீ தான் காங்கிரசுக்கு அடிமை தானே. அப்போ இந்தியா கூட்டணினாரு, இப்போ கழட்டி விட்டுட்டார், பேரையே மாத்திக்கிட்டார், மதச்சார்பற்ற கூட்டணி. ஆக காலத்துக்கு ஏற்றவாறு இரட்ட வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக அப்படி இல்லை, எந்த முடிவு எடுத்தாலும் திடமான முடிவு எடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அப்படித்தானே? பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அப்படித்தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி. நம்ம கூட்டணி வலிமையான கூட்டணி, இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி, நம்ம கூட்டணி. நம்முடைய கழகத்தின் சார்பாக அருமை சகோதரர் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு எஸ்.ஆர். விஜயகுமார் அவருக்கு இரட்டை லட்சணத்தில் வாக்களிக்கும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்றைய தினம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த எப்போ தேர்தல் அறிவிச்சாங்களோ அப்பொழுது முதலமைச்சர் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டு முதலமைச்சருக்கு, அதனாலதான் பேசிட்டு இருக்கார். இப்ப நடக்கிற தேர்தல் எந்த தேர்தலுங்க? சட்டமன்ற தேர்தல் தானே. தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமா புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். இங்க இருக்கிற உங்களுக்கு தெரிகிற விஷயம் கூட
நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சருக்கு தெரியவில்லையே, இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆளலாமா? ஒன்னும் தெரியாது முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு 5 வருஷம் குட்டிச்சோராக்கிட்டார். 5 ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை இன்றைக்கு இவரால் முடக்கப்பட்டு விட்டது. இப்படி எந்தவித ஒரு முயற்சி எடுக்கல இந்த தமிழ்நாடு வளர்வதற்கு. எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. மாநில அரசு என்ன செஞ்சிருந்தா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேணும். அது அதிமுக ஆட்சி இருக்கும்போது மத்திய அரசோட இணக்கமா இருந்தோம். அந்த இணக்கமா இருந்ததுனாலதான் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடி. நம்ம 63,000 கோடி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடி அனுமதி கொடுத்த வரலாறு கிடையாது. ஆக இணக்கமா இருந்தோம், பணத்தை பெற்றோம், திட்டத்தை பெற்றோம், அடிக்கல் நாட்டினோம், பணி வேகமா நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியில பார்க்க முடியுது அப்படி ஏதாவது? மத்திய ஆட்சியாளர் காலத்தில் துறைமுக விரிவாக்கம், விமான விரிவாக்கம், அதே போல தேசிய நெடுஞ்சாலைகள் தமிழகத்தில் அதிகமாக கொடுத்தோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த தேசிய நெடுஞ்சாலை இருப்பதற்கு கூட நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரயில்வே பாதை அமைக்கிறதுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனையும் செஞ்சுட்டு மத்திய அரசு மீது பழி சுமத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பிஜேபியோட சேரலாமான்னு. நீ இயல்பா ஒரு இணக்கமா மத்திய அரசோட தொடர்பு கொண்டு திட்டத்தை வாங்கியிருந்தா பரவாயில்ல. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் அளித்தது ஸ்டாலின். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும்ல. வீராப்பு பேசிட்டு இருந்தா திட்டம் நமக்கு கிடைக்காது. நாம ஓட்டு வாங்க வரைக்கும் தான் கட்சியில போட்டி இருக்கணும். அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, தேர்தல் இருக்கின்ற வரை, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு ஆட்சி அமைஞ்ச பிறகு அவரோட இணக்கமா இருக்கணும். ஒரு மாநிலத்தில் ஜெயிச்சுட்டே இந்த ஆட்டாற்றிய இந்த நாட்டை ஆளக்கூடியவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும். அப்பாவும் மகனும் காலில் நடக்கல, தலையில் நடந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டினுடைய பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக நாட்டின் பிரதமராயிருக்கார். உன்னை போல இந்த தேர்தலோட திரு ஸ்டாலின் முடிவு கட்டிக்கிட்ட. தேர்தல் ஸ்டாலினுக்கு முடிவு கட்டுவீங்களா? எவ்வளவு போர் நடந்திருக்குது, எவ்வளவு இன்னைக்கு நாடே அதிர்ந்து கிடக்குது, உலக நாடுகள்லாம் தடுமாறிட்டு இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா பிரச்சனைகளால் அமைதியா இருக்குது. இதாங்க திறமையான அரசாங்கம். ஒரு மாநில அரசாங்கம் சரி, அல்லது இந்திய அரசாங்கம் சரி, சிறப்பான ஆட்சி கொடுத்தது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி. நடைபெறுகின்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கப்படும். மத்தியிலே வலிமையான ஆட்சி, தமிழகத்திலே வளமான ஆட்சி. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை இந்த தேர்தல் மூலமாக திமுக கூட்டணியை வீழ்த்தி அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெல்லும். தனி பெரும்பான்மையோட அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் மக்கள் என்ன பலனை கண்டாங்க? விலைவாசி உயர்வு, ஏழை மக்கள் பாதிச்சுட்டாங்க. விலைவாசியை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அரிசி விலை 1 கிலோவுக்கு 30 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் விலை 1 கிலோவுக்கு 60 ரூபா ஏறி போச்சு. பருப்பு விலை 1 கிலோவுக்கு 40 ரூபா ஏறி போச்சு. அதை குறைக்க வக்கில் இந்த அரசாங்கத்தில் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிற. என்ன குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன விமர்சனம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? பயம். இன்றைக்கு நாம தான் பிரதான கட்சியா இருக்கிறோம். தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி அதிமுக. இன்றைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக பிரதான எதிர்கட்சியா இருந்து, நான் பிரதான எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்து இந்த ஆட்சியாளர்களை விரல் விட்டு ஆட்டணும். சட்டமன்றத்தில் 2.25 மணி நேரம் நான் பேசணும். 2.25 மணி நேரம் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வச்சான். இந்த மந்திரினால பதில் சொல்லவே முடியல. ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் எந்திரிச்சு, எனக்கு பசிக்குதுங்க. என்ன முதலமைச்சர் கேட்கிறாரு சட்டமன்றத்தில் நான் பேசும்போது, எனக்கு பசிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவீங்க? இன்னும் 1 மணி நேரம் பேசணும். ஐயோ, இவ்வளவு நேரம் பேசிட்டீங்களே, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டாமா?
நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வீட்டில் போய் சாப்பிட்டு ஆறாமரை நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தயார் பண்ணி நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அதிமுக பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்படுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, முதலமைச்சர் கேட்டால் நான் இத்துடன் பேச்சை நிறுத்திக் கொள்ளணும்னு முடிச்சிட்டேன். இப்படி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமில்ல, எங்க தொண்டன், என் கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர் அத்தனை பேரும் திறமையானவர்கள். உங்க கட்சி மாதிரி கிடையாது. உங்க கட்சியில் வாய்தா போயிட்டுது. பல பேர் அதிமுக தான் மந்திரியா இருக்கிறாங்க. 8 பேர் திமுக மந்திரியா இருக்கிறாங்க. 19 பேர் இப்ப நடக்கிற தேர்தலில் 19 பேர் திமுக சார்பாக போட்டிடுறாங்க. அங்கெல்லாம் செல்லாத நோட்டை எடுத்துருந்ததுலாம் அங்கே பொறுக்கி வச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட கட்சி வச்சுக்கிட்டு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறார், டெல்லி பத்தி விமர்சனம் செய்யறார். அப்புறம் டெல்லி போனா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாருன்னு, நான் என்ன பாகிஸ்தானுக்கா போனேன்? டெல்லிக்கு தான் போனேன். டெல்லிக்கு போனாவே அதர்றாரு, என்ன நடக்குமோ என்று பதட்டப்படுறாரு. ஆக ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. உங்களுக்கு மடியில கனம் இருக்குது, வழியில பயம் இருக்குது. டெல்லி போனாவே அதற்கு காரணம் என்ன? ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் செஞ்சான்னு சொன்னார். நிரூபின சட்டமன்றத்திலே சவால் விட்டேன். நீதிமன்றத்தில் இவருடைய ஒரு RS பாரதியின் ஒரு வாய்தா போன ஒரு வயசானவர் இருக்கார். அவரை பயன்படுத்தி ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் உயர் நீதிமன்றத்துக்கு வந்தது. நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர் இதை விசாரிச்சு, நீங்க சீல்டு கவரில் என்னுடைய நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி சீல்டு கவரில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சு அங்கே நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அப்போ நீதியரசர் இதில் மேல் இருந்த வாரியா குற்றம் இருக்கிறனால நான் சிபிஐக்கு விசாரிக்கிறேன். நான் டெல்லியில் போய் தடையானம் வாங்கினேன். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு மீண்டும் கேஸ் நடத்துறாங்க. சரி, நடத்து. தமிழ்நாட்டுக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை மாற்றி விசாரிக்க சொன்னாங்க. அப்போ யார் கேஸ் போட்டாரோ அவர் வாபஸ் வாங்கன்னு வந்துட்டார். என் மீது கேஸ் போட்டவர் அந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னார். அப்போ நீதியரசர் எங்களுடைய வழக்கறிஞர் கேட்டு நீங்கள் கேட்டு சொல்லுங்கன்னார். நான் வாபஸ் வாங்க மாட்டேன். எதுக்கு வாபஸ் வாங்குவானே? எங்கள் மடியில கனம் இல்லை, வழக்கை சந்திக்கிறான்னு. அப்படி வழக்கை சந்திச்சு நிரபராதி என்று முன் வந்து நிற்கிறேன். நீதிமன்றத்தில் நிரபராதி நிரூபிச்சேன். மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த மேல்முறையீடு செஞ்சலையும் நான் நிரபராதியின் தீர்ப்பை வாங்கி உங்கள் முன் வந்து நிற்கின்ற நபர் நான். உங்களால முடியுமா? எத்தனை முறை வாய்தா வாங்கிட்டு இருக்கிறீங்க உங்க அமைச்சர்கள்? எத்தனை முறை நீதிமன்றத்துக்கு போய் வாய்தா வாங்கியிருக்கிறீங்க? தில்லு திராணி தெம்பு இருந்தா போட்ட வழக்கை சந்திக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குதா? இது அதிமுக பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டிக்காத்த இயக்கம், 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்த இயக்கம். அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமா இருக்குது. திமுக இருந்த போது இல்ல, அதிமுக ஆட்சி செய்தனால தான் இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்த நிலைக்கு இருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ₹10 வேணுமா? நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நீங்க மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா பத்தாது, மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க. இதே செந்தில் பாலாஜி எதிர்கட்சியா இருக்கும்போது சட்டமன்றத்தில் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலினையும் கடுமையா பேசினார். இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது கரூரில் அவரை வறுத்தெடுத்தார். அன்னைக்கு நல்ல வாயி, இன்னைக்கு நான் சொல்றேன். ஏங்க எவ்வளவு மோசம், எப்படியெல்லாம் மக்கள் நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க பாருங்க. ஆளுங்கட்சியா இருந்த ஒரு பக்கம், எதிர்கட்சியா இருந்தது. இப்போ மோடி மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். கருப்பு கொடி காட்டினார், கருப்பு பலன் விட்டார், முதலமைச்சர் ஆயிட்டார். சென்னைக்கு வந்தார், வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன். என்னையா நாடகம் ஆடுற?
அது மட்டுமல்ல, அங்க செஸ் போட்டியை திறக்க வந்தாரா இல்லையா? அதே மாதிரி கேலோ விளையாட்டு, கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி அதை உதயநிதி நடத்தினார். அப்போ ரத்தன கம்பளம் விரிச்சு பிரதமர் அவர்களை அழைச்சி திறந்தீங்க. அதோட கலைஞர் அரங்கில் மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் அங்கே நடத்தி டான்ஸ் ஸ்கின்ஸ்லாம் போட்டு பிரைம் மினிஸ்டரை கூல் பண்ணாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூல் பண்ணவே முடியாது. சிரிச்சுக்கிட்டே என்னென்ன பண்ணணுமோ அத்தனை பண்ணிடுவார். திரு ஸ்டாலின் அவர்களே, அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆக நீங்க ரெட்டை வேடம் போடுவதை முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கார் பாரத பிரதமர் அவர்கள். நீ எவ்வளவு தவறு செஞ்சிருக்க எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு தெரியும். ஆக வேண்டுமென்று திட்டமிட்டு இன்றைக்கு எங்களை பற்றி அவதூறா பேசுவது, மத்திய அரசை வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறா பேசுறீங்களா, அதுக்குண்டான விளைவை பெற்றே தீர்வீர்கள். அப்படித்தானே? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவருக்கு கடுமையான மின்சார உயர்வு 67% மின் கட்டணம் உயர்த்தியாச்சு. அதே போல மாநகராட்சி இருக்குது. இந்த மாநகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்து விட திமுக ஆட்சியில் 100% விலை உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. கடவரி 150% உயர்த்தியாச்சு. அதே குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு, எல்லாம் வரி உயர்வு, விலைவாசி உயர்வு. அதே மாதிரி விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதெல்லாம் மக்கள் தாக்கு பிடிக்க முடியாது. சட்ட ஒழுங்கு அடியோடு தமிழகத்தில் சீர்கட்டு விட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய மூத்த பெண்மணிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுங்களா? அந்த குடும்ப ஆட்சி, குடும்பத்தை பத்தி தான் ஸ்டாலின் சிந்திச்சிட்டு இருப்பார். மக்களை பத்தி சிந்திப்பே இல்லை. அவர் திரு ஸ்டாலின் ஒரு நாள் நடைபயணம் போயிட்டு இருக்கார். அங்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூடவே போயிட்டு இருக்கார். அப்போ உதயநிதி நடித்த படம் கழகத்தலையில் ஒரு படம். அந்த படத்தில் அவர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ முதலமைச்சர் கேட்குறாரு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சிட்டு, படம் நல்லா ஓடுதா? எப்படி கேட்குறாங்க? படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான்னு கேட்குறாரு. அப்போ குடும்பத்தை பற்றி தான் நினைக்கிறார், நாட்டு மக்களை பற்றி நினைக்கல. அந்த நடைபயணம் மேற்கொள்கின்ற பொழுது கூட மக்களை பற்றி சிந்திக்கல, வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திக்கிறார். நிதி எவ்வளவு வருதுதான் பார்க்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் டாஸ்மாகில் விற்பனை செய்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா இந்த ஆட்சியில் அதிகமாக வசூல் பண்ணாங்க. அப்படின்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 5 வருஷத்தில் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுல கொள்ளையடித்த அரசாங்கம் தேவையா? அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை செஞ்சிருக்கிறாங்க. நகர்ப்புற வளர்ச்சித்துறை முறைகேடு ஆதாரம். அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமன லஞ்சம் பெற்றிருக்காங்க ஆதாரம். ஆதாரத்தோடு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்புறாங்க. இதன்படி நீங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு. எஃப்ஐஆர் போடல. அதிமுக சார்பாக உயர்நீதிமன்றத்தை நாடணும். உயர்நீதிமன்றம் அந்த அமலாக்கத்துறை அறிக்கையை பார்த்துட்டு இதில் ஆதாரம் இருக்குது, நீங்க வழக்கு பதிவு செய்யலாம்னு சொல்லி பதிவே செய்யல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்படி ஊழல் செய்தவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார். அண்ணா பல்கலைக்கழகம் அங்க இருக்கிற மாணவிக்கு பாலியல் சீண்டல் யார் அந்த சாரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. அதான் பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு, அழகா பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு. ஆக இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய புள்ளிகள் அவருக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தால தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. நடக்குது இல்ல? சத்தமா சொல்லு, நடக்குதா இல்லைங்களா? ஆனா ஸ்டாலின் கேட்டா வேண்டுமென்றே எடப்பாடி பழனிசாமி பொய்யா பேசுறாரு. நான் பொய்யா பேசுறேன்? மூலம் முடக்கு சந்து பொந்து வீதி எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் மாணவர்கள் சீரழிகிறாங்க, இளைஞர்கள் சீரழிகிறாங்க. இந்த கஞ்சா போதை ஆசாமியால கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இப்படி கேடுகட்ட ஆட்சி தேவையா? மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அரியோடு ஒழிக்கப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே
நிறைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று அதிமுக சார்பாக அறிவிப்பு வெளியிட்டோம். அதில் வரி உயர்வு, விலைவாசி உயர்வு இதனால் மக்கள் பாதிச்சிருக்காங்க. அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற விதமாக இன்றைக்கு அதிமுக ஆட்சி பண்ண உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 5 லட்சம் பேருக்கு 25,000 மானியத்தில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதே போல் ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தொகை கொடுக்குறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். அதே போல் பட்டம் பெற்ற நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் வேலை இல்லாமல் வேலைவாய்ப்பில் பதிவு செய்து இருந்தால் வேலை கிடைக்கின்ற வரைக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல் இன்றைக்கு ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி தரம் இல்லாதா இருப்பதாக என்னிடத்தில் புகார் வந்திருக்குது. இனி அதிமுக ஆட்சி பண்ண உடனே கடையில் மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதை விட தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இப்போ அரிசி தான் விலை இல்லாமல் கொடுக்குறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே பருப்பு விலை இல்லாமல் கொடுப்போம், சமையல் என்ன விலை இல்லாமல் கொடுப்போம். அதே போல் அம்மா இல்ல திட்டம், இதில் ஏழை எளிய மக்கள், ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது. ஏழைகள் என்று சொன்னால் அவளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு, எல்லா ஏழைகளுக்கும் காங்கிரீட் வீடு, அடுக்குமாடி வீடு கட்டி பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல் மீனவ சமுதாய மக்கள் நெசவாளர்களுக்கும் இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்ய கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கடன் வாங்கினால் தள்ளுபடி செய்யப்படும். புதிதாக அவர்களுக்கு வியாபாரம் செய்ய எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபா குறைந்த வட்டியில் கடன் உதவி அளிக்கப்படும். அதோட இன்றைக்கு கட்டிட தொழிலாளர் இருக்கிறாங்க, அதை பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபா அவர்கள் நிவாரணம் வழங்கப்படும். மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபா நிவாரணம் வழங்கப்படும். இன்னும் பல அறிவிப்புகள் இருக்குது. நேரம் ஆகிட்டு நான் அடுத்த 2 கூட்டத்துக்கு போகணும். அதனால் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்தில் ஆக்கும். நம்முடைய வேட்பாளர் அறிவிச்ச விஜயகுமார் அவர்கள் எளிமையானவர், ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய பண்புள்ளவர், அப்படி நற்குணம் படைத்த நண்பர் நம்முடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அவருக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருக்கிற உங்களை வேண்டிக்கிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.